அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் போங்குக. திருவருட்பிரகாசம் வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் பற்பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அந்த வகையிலே அருட்பெருஞ்சோதி சன்மார்க்கம் என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூல் 4 அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக ஒலிவடிவிலே வெளியிடப்பட்டது. இதுவரை இன்றைய நாளிலே 5வது அத்தியாயம் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் அருட்பெருஞ்சோதி சன்மார்க்கம், அத்தியாயம் 5 வள்ளல் அனுபவம். சுத்த சன்மார்க்கம் உலகுக்கு புதிது. முன்பு எக்காலும் எவராலும் உள்ள துணர்விலும் வெளிப்படாத ஒப்பற்ற தனிச்சிறப்பு நெறிதான் சுத்த சன்மார்க்கமாகும். மேலான கடவுளான்ம ஞானம் பெற்ற முன்னோர் தம்மை கீழ்ப்படியில் இருக்கின்றவர்களாகவும் தாம் அடையப்பெற வேண்டிய எல்லாம் வல்ல பரம்பொருள் மனித அகங்கார முயற்சியால் அடைய முடியாது, அருள் பெறுவதால் அடைய முடியும் என்றும் கண்டிருந்தனர். அப்படி அருள் அடைந்து கடவுள் மயமாகிட வேண்டியே அருள் நெறி பல வகுத்தனர். அந்நெறிகளில் சிறந்ததுதான் சுத்த சைவம் என்பர். சுத்த சைவத்தின் முடிவு சுத்த சிவம்தானாம். இந்த சுத்த சிவம் என்பது மெய்யன்பால் நெகிழும் உள்ளத்துணர்வில் தோன்றிய அருட்பேரொழியே ஆம். அன்பில்லா அசுத்த மனத்தறிவில் தவ முயற்சியாலும் வெளிப்படாத அருட்பேரொழி கடவுள் அன்பர்தம் உள்ளமாகிய அருள் வெளியில் ஒளி செய்து நிற்பதை காண்கின்றவன் உண்மை செய்வன். சிவம் என்றாலே சத்து சித்து ஆனந்தமாகிய நிறை அருள் ஒளியே ஆம். இந்த சிவஜோதியை கண்ட நம் சிவஞான சித்தர்கள்தான் உலகினருக்கு தம் அனுபவத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் தமிழ் மொழியையும் கடவுள் தத்துவத்தையும் இணைத்து உருவாக்கி வழங்கினர். அவர்களின் கடவுள் ஜோதி காட்சி கந்தழியாய் தோற்றி சிவஜோதியாக கற்பனை செய்து வழங்கப்பட்டதாம். அந்த சிவஜோதி கற்பனையே பின்னர் கணபதி, கந்தன், திருமால், சக்தி முதலான தெய்வ வடிவங்களாக உருவாகிவிட்டனவாம். அன்பறிவின்ப பேரொழியாம் இறைஜோதியை சிவமாக கொண்டு அடைய முனைந்தவர்கள் சைவ சமய தலைவர்களாவர். அச்சிவானுபவ சித்திக்கு ஏற்ற முறையில் சாஸ்திர தோத்திரமாக பல நூல்களை ஆக்கி கொடுத்தனர். அவற்றில் சாஸ்திரத்தில் சிறந்தது திருமூலர் திருமந்திரமாகவும் தோத்திரத்தில் சிறந்தது மணிவாசக திருவாசகமாகவும் உள்ளனவாம். இவற்றால் விசார ஓர்மையும் தயா நிகழ்ச்சியும் உண்டாம்போது சிறனொடு பெருந்துறை வழியில் சிவஜோதியை கண்டுகொள்ள முடிகின்றதாம். சைவ சமய குறவர் 4 அறம் பொருள் இன்பம் வீடு வழங்க தோற்றுவிக்கப்பட்டவர்கள். இவர்களில் வீட்டு நெறிக்கு உரிய வாத ஊரர்தான் அன்பால் உருகி அருளால் உட்கூடி சிவா அனந்தவனும் பெற்று திகழ்ந்தார். சிவானந்தா அனுபவம் பெற்று திகழ்ந்தார். இவர்களில் வீட்டு நெறிக்கு உரிய வாத ஊரர்தான் அன்பால் உருகி அருளால் உட்கூடி சிவானந்த அனுபவம் பெற்று திகழ்ந்தார். சான்று திருவாசகத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த சிவ ஞானானந்த உண்மையை நன்கு அறிந்து போற்றிக் கொண்டவரே நம் ராமலிங்க அடிகளார். இவர் சிவஞானியாரின் சம்புபட்ச அருள் வாக்கால் தோன்றி தில்லை ஜோதி முன் திருநகை புரிந்து தீபஜோதியில் திருத்தணிகாசலனை கண்டு போற்றி திருவொற்றியில் தியாகேசரை பற்றி நின்று அன்பால் நிலவிய தருணம்தான் சிவபெரும் ஜோதியை தன்னுட்கண்டு தானே அதுவாயிருக்கும் உண்மையை உணர்ந்து கொண்டார். இதுவே அவர்தம் சிவானந்த நிலையாக விளங்கியது. இந்த சிவானந்த அனுபவம் என்றும் மறையாதிருக்க வேண்டுமே, என் செய்வது என்று மிக கவலைப்பட்டு உள்ளுருகி நின்றபோது உலவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம்மாணை என்று அருளாணை பெற்றார். பெற்று அப்படியே இருந்து கொண்டு அனகமாக வாழவும் தொடங்கிவிட்டார். இவ்வாழ்வு அனக வாழ்வுதான், இதுவரை மக்கள் அறியாத ஒன்று. அப்படிப்பட்ட வாழ்வு சாத்தியப்படாது. அழியா நிலை உடம்புக்கு எப்படியும் ஏற்படாது என்ற எண்ணம் அசைக்க முடியாததாய் இருந்தது. ஆகையால் இறைமயமாகி இவ்வுலகில் இரவாது வாழ்வதில் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகவில்லை. ஐயம் உண்டாகி பின் உடலுக்கு அழிவுதான் இயற்கை நீதி என்ற உறுதி ஏற்பட்டிருந்ததாம். இப்பொழுது அகம் இருந்து அனக வாழ்வு வாழவும் அசுத்த அழிவுடம்பை சுத்த அருள் ஒளியுருவாக மாற்றிக்கொண்டு என்றும் அந்த சிவானந்த வாழ்வில் நிலவவும் ஆணை பெறப்பட்டு விட்டதால் முன் லட்சியமாய் கொண்டிருந்த முடிவு தகர்ந்து விட்டதாம். இதுதான் நம் அருள் வள்ளல் பெற்ற நித்தியானந்த வாழ்வு நிலை. இந்த அனுபவ சாத்திய நெறிமுறையைத்தான் சுத்த சிவ சன்மார்க்கம் என்று திருவருட்பாவில் பல பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார். வள்ளல் அனுபவ நெறி சுத்த சிவ சன்மார்க்கமாக குறிக்கப்பட்டதில் தவறொன்றுமில்லை. கடவுள் உண்மை தத்துவம் தமிழிலும் அதுகொண்டு கற்பிக்கப்பட்ட சிவ விளக்கத்திலும் தான் நேரடியாக காணக்கூடியதாய் இருக்கின்றதாம். ஆகவேதான் கடவுள் அனுபவத்திற்கு சிவானந்தம் வழங்கும் சைவ சாஸ்திர தோத்திரங்களில் சிறந்த
திருமந்திர திருவாசகத்தை ஆழ்ந்து நோக்கும்படி நம் அடிகளார் குறித்தார். இச்சைவ நெறியில் கண்டுகொள்ளப்பட்ட சிவம் அவருக்கு நித்தியானந்த அற்பிரகாச வாழ்வை நல்கிவிட்டது உண்மை. முன் சமய மத சன்மார்க்கத்தால் பெற்ற சிவானந்தம் நிலைக்கவில்லை. இப்பொழுது இச்சமய மதாதீத சுத்த சன்மார்க்கத்தால் தான் நிலைத்த இன்ப வாழ்வு சித்திக்கின்றதாம். ஆதியில் கற்பித்துக் கொள்ளப்பட்ட சிவம் மெய்யறிவின்பமானதே. இப்பொழுது சமய மதம் கடந்த அதீத நிலையில் அந்த சிவமே நிறையருள் இன்ப வாழ்வில் அருட்பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையோடு திகழ்கின்றதாம். இறையொளியின் பேரருளால் பெரும் கருணையால் பேரின்ப வாழ்வு சித்திக்கின்றது அனுபவம். இதனால் நம் அருட்பெருஞ்சோதி சுட்டும் சிவம் பழங்கற்பனா பொருளுக்கும் மேலான சிறப்பு மிக்கதாம். இந்த சுத்த சிவத்தின் சிறப்பு உண்மையை சுட்டிக்காட்டவே அருளையே அடைமொழியாக்கி அச்சிவத்திற்கு முன் கூட்டி அருட்சிவம் எனக்கொண்டு விளக்குகின்றார். அருட்பெருஞ்சோதி ஆகவல் மூலம் அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அகவல் மூலம் அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி என்று தொடங்கியுள்ளதை ஊன்றி நோக்கி உண்மையை ஓர்தல் வேண்டும். அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி என்றுள்ளார். சிவம் என்பதில் சிகரம் இறையொளியையும் வகரம் அவ்விறையருளையும் மகரம் முடிவு நிலையையும் சுட்டி நின்று மனிதனை அவ்வொளியில் மறைந்து ஒழியும்படியாகத்தான் செய்கின்றதாம் அந்த இறையருள். ஆனால் சுத்த சிவம் அருட்பெருஞ்சோதியை குறிக்க வந்தபோது அருட்சிவம் ஆகின்றதால் அருளை முழுமுதல் துணையாக கொண்டு சச்சிதானந்தமாக விளங்கச் செய்வதாய் அறிகின்றோம். இந்த அருள் வழி விளக்காக சுடராக ஜோதியாக பெருகி நிறைவுறுகின்றதாம். இப்படி வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்கத்தில் தான் மரணமில்லா பேரின்ப வாழ்வு சித்திப்பதாய் இருக்கின்றதாம். மணிவாசகரின் சிவானந்த அனுபவம் புறநின்று உட்சென்று ஒடுங்குவதாய் இருத்தலை ஜோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே என்ற திருவாசகத்தால் அறிகின்றோம். ஆகவே நம் வள்ளல் பெற்ற சிவானுபவம் பதி ஐக்கியத்தில் மறைந்து ஒழிவதல்ல என்று உறுதியாக அறிய வேண்டும். அந்த அளவுக்கு கடவுள் உண்மையை உள்ளவாறு காண உதவியதாலே தான் அந்த சிவபதியையும் அப்பதியை போற்றி திருவடி சார்ந்த சைவ குறவர்களையும் புகழ்ந்து வாழ்த்தியுள்ளது பொருத்தமானதே ஆம். ஆனால் இவருடைய குறிக்கோள் அந்த சிவத்தில் கரைந்து போவதோ அச்சிவனடியார் போல் மறைந்து போவதோ அல்ல. சுத்த அருளாலே அருள் ஒளி வண்ணமாகி அகநின்று இரண்டுபடாது விளங்கிக் கொண்டு வாழ்வு பெற்றது இவர் நிலையாகும். மேலும் இவர் பெற்றிருந்த அருள் ஞானத்தால் ஒன்றான அருட்பெருஞ்சோதி இறையே தன் ஏகதேச விளக்கத்தையே வெளிப்படுத்தி கொண்டு தெய்வமாகவும் தெய்வ அடியார்களாகவும் விளங்குவதை உணர்ந்துதான் அக்கடவுள் ஜோதியை போற்றும் முகத்தான் பிற தெய்வங்களையும் அடியார்களையும் துதித்துள்ளார் என்பது உண்மையாம். ஆகையால் உண்மையை அறியாமல் இவரையும் அடியார் கூட்டத்தில் பின்வந்த ஒருவராகவே எண்ணி அருள்நிலை சேராது அருட்பெரும் ஜோதியான சுத்த சிவானந்த வாழ்வில் நிலை பெற்று வாழாது வீண்போய்விடக் கூடாது. இவர் கொண்ட அனுபவம் ஒன்றான கடவுளின் நிறைநிலையில் திகழ் அருட்ஜோதிமயமாய் அருட்பிரகாச வண்ணமாய் உள்ளதாம். இவ் அக உண்மை நிலை உலகெல்லாம் உள்ள மக்களின் தனித்தனி ஒவ்வொருவருக்கும் பக்குவத்தே அனுபவப்பட்டு நித்திய இன்ப வாழ்வில் விளங்கச் செய்வதாக உள்ளதாம். வேறு விதமாக சொன்னால் ஒன்றான அருட்பெரும் கடவுளே எந்த ஒரு பக்குவ மனித வடிவிலும் அருட்பெரும் ஜோதியாய் வெளியாகி அவனை தன்னோடு பிரியாது வாழ பழிக்கின்றார் என்னலாம். உண்மையில் அந்த அருட்ஜோதியை தவிர நாம் என்பது வேறாக இல்லாததால் அவருடன் அவராய் அருளின்ப வாழ்வில் விளங்குவது நமக்கு உண்மை உரிமையேயாம். வள்ளலார் உயிர் இரக்கமும் தெய்வபக்தியும் நிரம்பியவராய் இருந்தார். உலகில் உயிர்களின் துன்பங்கண்டு கசிந்துருகி அத்துன்பத்தை நீக்கி இன்புறச் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய உள்ளத்தில் பேருணர்ச்சியாம். அவ்வுணர்ச்சியோடுதான் இவ்வுலகியலாரின் இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் தேகபோக இச்சையே என்பதையும் அதனை ஒழிக்க உண்மை நெறி ஒழுக்கமே அதுவும் ஜீவதயவு அடிப்படையில் மேற்கொள்ளும் மெய் நெறி ஒழுக்கமே துன்பமில்லா இன்ப வாழ்வு பெற வழி என்றும் கண்டார். முக்கியமாக அந்த ஜீவதயவு அல்லது கருணைதான் உண்மையை எல்லாம் படிப்படியாக விளக்கி காட்டி வந்து மேலான அருட்பெரும் நிலை நின்று வாழும் சுத்த சன்மார்க்கத்தில் ஏற்றி வைத்து விட்டதாம். தயவால் நிகழ்ந்த உள்ளத்தில் விளங்கின கடவுள் ஒளியே இவருக்கு அருவாய் உருவாய் அருவுருவாய் தெய்வமாய் அருட்குருவாய் வெளியாகி உண்மையெல்லாம் காட்டிக் கொடுத்து வாழ்வித்ததாம். புறத்தே பிறர் எவரிடத்திலும் எக்காலத்தும் பெறலறிய அருட்பேரனுபவத்தை நேரடியாக அருட்பெரும் ஜோதியிடத்தே இருந்து பெற்றார். எவரும் அப்படித்தான் பதித்திருவடியை பற்றி நின்றுதான் ஓதி உணர்தற்கரிய உண்மையை அறிந்து அடைந்து பெரும்பயன் பெறலாம் என்பது அவரது அனுபவம். சிறுபோதே இருந்து எவ்வளவோ துன்பச் சூழ்நிலைகளை தாண்டி வர
ஜீவ தயவுதான் அவருக்கு உடனின்று உதவி வந்துள்ளதாம். அவருக்கு புலபோக வாழ்வில் இச்சை உண்டாகாதபடி திருவருளை விதித்து விட்டிருந்ததால் நிராசையோடு தயவு செயலில் ஈடுபட முனைந்து யாவற்றிலும் முழு வெற்றி கண்டு வந்தார். முதலில் அதி தீவிர சைவ தெய்வ பக்தியால் பாடி பரவியது உண்மைதான். ஆனால் அந்த பக்தி அவரை சுத்த சுகானந்த வாழ்வுக்கு தூக்கிவிடவில்லை. அப்படி ஏறறிய நிலைக்கு ஏற்றிவிட்டது சுத்த தயவுதான் என்பது அவருடைய மகா உபதேச உறுதி வாசகத்தால் அறியலாகின்றது. சுத்த சன்மார்க்க நிலை நின்று நோக்கும் போதுதான் மனிதன் என்பதற்கு புத்தம் புது பொருளான நித்தம் விளங்கும் இறையியல் உண்மை வடிவினனே என்று தெளியப்படுகின்றதாம். மண் பிளஸ் நிதன் இஸ் ஈக்குவல் டு மனிதன், மன்னி நிதமும் விளங்குபவன் என்றாம். ஆகையில்தான் இரவாதவனே சன்மார்க்கி என்று மொழிந்தார் நம் வள்ளற்பெருமான். இப்படி அகனின்று கண்டு பெற்று இறையின்ப அனுபவத்தை ஒவ்வொருவரும் கண்டு அடைதல் வேண்டும் என்ற தனிப்பெரும் தயவாலேதான் திருவருட்பாவையும் அருட்பெருஞ்சோதி சத்திய ஞான சபையை அதன் உறுப்புகளாகிய தர்மசாலையையும் சத்விசார சர்வ கலாசாலையையும் தொடங்கினார். அந்த வேளையே அருட்பெருஞ்சோதி உதயமான புது யுகத்தின் தோற்றமாக திருவருளாலே வெளியானதாம். அந்நாள் பிரபவ ஆண்டு 1867 கிபி வைகாசி திங்கள் 11ஆம் தினம் வியாழக்கிழமை குரு ஹோரையும் இடப லக்னமும் கூடிய வேளையில் அந்த புதிய அருள் நிறை சாலை சகாப்தம் தொடங்க தர்மசாலை உண்டி கொடுத்து உயிர் விளக்க பணி புரிய தொடங்கியதாம். அந்த வேளை தொட்டு தர்மசாலையின் ஒளி குன்றாமல் நடந்தே வருகின்றது. திருவருளின் செயலே அத்தோடு உருவாக்கி வளர்க்கப்பட முனைந்த ஞானசபை தோன்றி விளங்குகின்றது. ஆனால் உண்மை அறிந்து சுத்த சன்மார்க்க முறையில் வழிபாடு ஆற்றற்கு இல்லாது பல குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்க காரணம் சத்விசார பகுதியாகிய கலாச்சாலை தோன்றி செயல்படாததேயாம். அன்றும் இன்றும் மக்கள் உளப்பண்பாடு சுத்த சன்மார்க்க வாழ்வுக்கு உகந்ததாக ஆகாதிருக்கின்றது பெரும் குறையே. இதனால்தான் தொடக்க காலத்திலேயே கலாசாலை மூடப்பட்டு விட்டது. ஞான சபையையும் சிறிது காலத்திற்கு மூடி வைக்கும்படியாக பணித்திருந்தார். மக்கள் உள்ளத்தில் சமரச சுத்த சன்மார்க்க ஞானத்தையும் தயவையும் தூண்டிவிட ஒவ்வொருவரின் அகமிருந்து பணிபுரிகின்றார். அதனால் புறத்தில் பலவித மாற்றங்களை கண்டு வருகின்றோம். இது முதல் உலகுக்கு சுத்த சன்மார்க்கத்தை பரப்பும் வகையில் தர்மசாலையையும் கலாசாலையையும் நன்கு விளங்கச் செய்து ஞானசபையின் வழிபாடும் உலக மக்களின் பொது சமுதாய வாழ்வும் ஒன்றிய முறையில் அமையச் செய்ய வேண்டியிருக்கின்றதாம். இதுவே வள்ளலின் அனுபவ வெளியீட்டின் பயனாம். இத்துடன் இந்த அத்தியாயம் எண் 5 நிறைவுறுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.